ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ரசம் வந்து ஈஸியாக எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து எனக்கு வந்து எங்கள் பாட்டி வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒருத்தவங்க நல்லா குக் பண்ணுறாங்க அப்படின்னாலே அவங்க வந்து ரசம் வந்து எப்படி குக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களோட குக்கிங் எப்படி இருக்குன்னு. ஸோ அவங்களோட ஃபேவரட்டான ரெசிபி வந்து நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். தக்காளி பழம் வந்து இந்த மாதிரி பழுத்த தக்காளி பழமாக வந்து இந்த மாதிரி மசிச்சு வந்து நம்ம வந்து வாட்டரில் வந்து எடுத்துக்கணும். நல்லாவே வந்து நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து மசிச்சு எடுத்துக்கலாம் தக்காளி பழம். உங்களுக்கு நீங்கள் வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரசம் பொடி பண்ணுறதுக்கு வந்து மிளகு, ஜீரகம், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வத்தல், அதுக்கப்புறம் வந்து வெள்ளைப்பூடு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சோண்டு வந்து துவரம்பருப்பு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். நிறைய பேர் வந்து பருப்பு வேக வச்ச தண்ணி வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து துவரம் பருப்பு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பருப்பு வைக்கலைன்னா நீங்கள் வந்து இன்கேஸ் வந்து இது நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுட்ரை வந்து நம்ம வந்து வாட்டரில் வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து புளி வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் இதில் வந்து மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து காயப்பொடி எல்லாம் சேர்த்து வந்து நம்ம வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து தாளிசம் பண்ணிக்கலாம். கடுகு வத்தல் வந்து போட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்து வத்தல் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம அரைக்கும் போதே வந்து பொடியோடு சேர்ந்து நம்ம வந்து வத்தல் போட்டிருக்கோம், மிளகும் போட்டிருக்கோம். ஸோ வந்து காரத்துக்கு ஏற்றப்ப நீங்கள் போட்டுக்கலாம் வத்தல் தாளிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். தாளிசம் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம கரைச்சி வைத்த ரசத்தை வந்து இதில் ஆட் பண்ணி வந்து நம்ம வந்து கொதிக்க விடலாம். இப்போ வந்து ரசம் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியாச்சு. ஸோ வந்து ரசம் வந்து கொதிக்கணும். ரொம்ப வந்து கொதிக்கக்கூடாது. ரசம் வந்து தெரியும் நம்ம அதில் போட்டிருக்க பவுடரோட ஸ்மெல் வந்து போயிடும். ஸோ வந்து ஓரளவுக்கு நல்லா அதுக்கப்புறம் வந்து நம்ம சிம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிட வேண்டியதான். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.